பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்பதாக. ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துங்கள், என்கரேஜ் ஒன் அனதர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி ஊக்கப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தியை உண்டாக்கி அவர்களை கர்த்தருக்குள் கட்டுகிறவர்களாகவும் பலப்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதி சபையின் நாட்களில் ஆத்துமாக்களை கவனிக்கிற பொறுப்பு ஒரு குறிப்பிட்ட நபரிடம் காணப்படவில்லை. எல்லா விசுவாசிகளும் அப்பணியை சந்தோஷத்தோடு செய்தார்கள். தெசலோனிக்கேயா சபை விசுவாசிகளும் கூட அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் என்று மேற்கூறிய வசனம் வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் தான் நிறுவன சபைகளுக்கு திரும்ப சென்று அங்குள்ள விசுவாசிகளை திரும்பவும் விசாரிக்கிறவனாயும் உற்சாகப்படுத்துகிறவனாயும் காணப்பட்டான். பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான் என்று அப்போஸ்தலர் 15:36 எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவானதாகவும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமான நல்ல வார்த்தைகளாகவும் காணப்பட வேண்டும். நீங்கள் கட்டுகிறவர்கள் என்றும் திரும்ப எடுத்து கட்டுகிறவர்கள் என்றும் திறப்பானதை சீர் செய்து அடைக்கிறவர்கள் என்றும் பெயர் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசி நாட்களில் சபை கூடி வருதலில் சோர்வு விசுவாசிகளிடத்தில் காணப்படுகிறது. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் திருப்தி இல்லாத வாழ்க்கை முறைகளும் ஜனங்களை பின்னுக்கு இழுக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று எபிரேயர் 10:25 எழுதப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருதலை நாமும் விட்டுவிடக்கூடாது. மற்றவர்களும் விட்டுவிடாதவர்களாய் காணப்படுவதற்கு அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். சவுல் தாவீதின் உயிரை வேட்டையாடுகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் அவன் குமாரனாகிய யோனத்தான் தாவீதின் கைகளை திடப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்று கூறி தாவீதை தேற்றுகிறவனாகவும் உற்சாகப்படுத்துகிறவனாகவும் காணப்பட்டான். யோனத்தானைப் போல சோர்ந்து போனவர்களை உற்சாகப்படுத்தி தளர்ந்து போனவர்களை திடப்படுத்தி ஊக்கப்படுத்துகிற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும் போது அதற்குரிய பலனை பரத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாகவும் உற்சாகப்படுத்துகிறவர்களாகவும் ஊக்கப்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட ஏற்ற கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் கொடுப்பீராக. இவர்கள் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை கட்டுகிறதாய் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபை பொருந்தின வார்த்தைகளை, உப்பால் சாரமேறின வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்ததாமே உதவி செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்தருளும். நன்மையானவைகளை பேசுகிற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிகிறேன். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.